எடப்பாடி பழனிசாமி ஒரு பச்சை துரோகி, அதிமுகவின் மிக முக்கியமான புள்ளிக்குரிய ஒரு தகவல் ஒன்றைத்தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய விதமான தகவல்கள் அப்படின்றது இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலையிலே ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் அப்படின்றது ஒருபுறம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஒரு பச்சை துரோகி அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் அப்படின்றதும் வெளியாகி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசாங்கம் இருந்தபோது சரி, ஓகேங்களா, ஒரு விதமான குற்றச்சாட்டுக்களை அனைவருமே முன்வைத்தார்கள். யாருமே ஒழுக்கம் அப்படின்றவங்க கிடையாது, ஓகேங்களா. இந்த ஒரு சூழ்நிலையிலே எடப்பாடி பழனிசாமி ஒரு பச்சை துரோகி அப்படின்னு சொல்லிட்டு உண்மையில எல்லாருமே சொன்னாங்க. இல்லை அப்படின்றத மறுப்பதற்கே கிடையாது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் அதிமுகவில் இன்று பல்வேறு விதமான மிக முக்கியமான புள்ளிகள் பார்த்தீங்கன்னா பல்வேறு திருப்பங்களை சந்திக்க வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது எப்பேற்பட்ட நிலைகளை வேண்டுமானாலும் இருக்கலாம். நாடாளுமன்றத்துடைய தேர்தல் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா தான் அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது தெரியும். ஸோ அதனால் எலெக்ஷனுடைய அந்த ஃபியர்னஸ் எப்படிலாம் இருக்க போகுது, என்ன மாதிரியெல்லாம் விஷயங்கள் இருக்கும்ன்றத நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது போல் நிறைய விதமான விஷயங்கள் அப்படின்றது இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பச்சை துரோகி தான், ஓகேங்களா. அதிமுகவில் அவர் சார்ந்தவர்களும் இல்லை மற்றவர்களும் ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது ஒருபுறம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே யார் யாருக்கு எப்பேற்பட்ட மாற்றங்கள் வெளியாக போகிறது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு பச்சை துரோகி, அவர் இருக்கிறதுனால என்ன விதமான விஷயங்கள் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கிறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுகிறது, ஓகேங்களா. இந்த ஒரு சூழ்நிலையிலே நிறைய மாற்றங்கள் நிறைய தகவல்கள் அப்படின்றது இருக்கும் என்று நம்மால் ஓரளவு வியோகிக்க முடிகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு எப்பேற்பட்ட ஒரு தேர்தலாக இருக்க போகிறது, யாருக்கான ஒரு தேர்தலாக இருக்க போகிறது அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம நோட்டட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி ரூலிங் பார்ட்டி, ஓகேங்களா, ஏகப்பட்ட விதமான பிரச்சனைகளும் ஒரு புறம் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டியை பெருசாக எடப்பாடி பழனிசாமி எதிர்க்க மாட்டுறாரு, காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு புறம் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணாமலை போன்ற தரப்பினர்கள். அதற்கான காரணம் என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை 2 பேருமே பார்த்திங்கன்னா கொலாப்ஸ் ஆகிட்டாங்க. நிச்சயமாக பார்த்திங்கன்னா திமுகவும் அதிமுகவும் இணைந்தே என்னை சில தொகுதிகளில் எல்லாம் தோற்கடிக்கக்கூட விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நிறைய மாற்றங்கள் இருக்கக்கூடும் என்று நம்மால் ஓரளவு வியோகிக்க முடிகிறது அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்க அப்படின்னு சொல்லலாம். நன்றி.